என்ன விஷயம் நாச்சிமுத்து? இப்படி ஊரையே கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கா? ஏதாவது புது மெசேஜ் கிடைச்சிருச்சோ? ஒண்ணுமில்ல, நம்மட மர்லியோட மவளுக்கு பேசி வந்த கல்யாணம் நின்னு போச்சாமே. அது எப்படியா? எடுத்து சொல்லு. ஓ அதுவா, அவட மவளோட ஹார்ட்ல ஒரு சிறிய ஓட்டையாம். அடியே நாச்சி, நீ சொன்ன பேச்ச கேட்டு லொல்லா கிடந்த என் மனசு தில்லாயிடுச்சே. சரி சரி, என் விஷயம் முடிச்சிருச்சு, நான் போட்டு வாரேன். எனக்கு இப்பதான் விஷயமே தொடங்கிருச்சு, நானும் போயிட்டு வாரேன். ஐயோ ஐயோ, என்ன இது? தூக்கமே வருது இல்லையே. விடிஞ்சது விடியாதமா ஜாபிர் காக்காட மார்க்கெட் போற பக்கம் சிக்கல் சிக்காதாத்தாவுக்கும் இந்த விஷயத்தை எத்தி வைக்கணும். மவள் சுக்ரியா. என்னம்மா? நான் ஜாபிர் காக்காட மார்க்கெட் பக்கம் போயிட்டு வரேன், பழைய வீட்டை பத்திரமா பாத்துக்க. அடடா, சிக்காதாத்தாவே தூரத்துல வாரா போல. சிக்கதாத்தா நில்லுங்க, உங்களைத்தான். அட லல்லு மாமி, எங்க பயணம்? உங்களைத்தான் தேடி வாரேன் இந்த பக்கம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்மட மர்லியாட மவளுக்கு கல்யாணம் நின்று போயிடுச்சாமே. அது எப்படியாமன்? அவட மவளோட ஹார்ட்ல 2 ஓட்டையாமே, உயிருக்கே ஆபத்தாமே. சொல்லும் போதே பத்திரப்படுத்தி வச்ச கண்ணீர் பொத்திக்கிட்டு வரப்பாக்குது. ஆமா, இதுதாரு சொன்னது? நான்டா இந்த விஷயத்த சொன்னது. குறுக்கு வழியில கிறுக்கு மைனர் நாச்சிமுத்துன்னு சொல்லவே மாட்டேன், நீயே தெரிஞ்சுக்க. அப்படியா சங்கதி? அவ பக்கத்துல இருக்கிற பழைய பல்லவி என்று என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்ன மனுஷி அவ? இரு, உடனடியா போய் கேக்குறேன். எந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, நான் சாமானும் வாங்கணும், போயிட்டு வாரேன். எனக்கு இப்பதானே தொடங்கி இருக்கு, நானும் போட்டு வாரேன். அவளை கிளிக்கிலன்னு கிளிக்கவும் வேணுமே. மர்லியா, அடி மர்லியா. ஆறு ஏண்டி உன்ட பழைய பல்லவி நான் என்னைய உனக்கு ஞாபகம் வரலையா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம. அது சரி, ஓ மவளுக்கு ஹார்ட்ல 2 ஓட்டையாமே, எவ்வளவு பெரிய விஷயம் அது. எனக்கு தெரிஞ்ச தானே ஏதாவது ஒரு உதவிகளை பண்ண முடியும். என்ன, என்ன மவள ஹார்ட்ல ஓட்டையா? சின்ன ப்ராப்ளம் தானே நான் நாச்சிமுத்திர சொன்னேன். ஏண்ட மாமா மவளோட வாழ்க்கை. லல்லு மாமி, நாச்சிமுத்து, எல்லாரும் ஓடிவாங்க. என்ன பிரச்சனையாப்பா? ஆறுது கீழே விழுந்து கிடக்கு. அட மர்லியாவா, இதுக்கு என்ன நடந்தது? நீ சொன்னது தானே என்கிட்ட, மர்லியிடம் அவளுக்கு ஹார்ட்ல 2 ஓட்டையாமண்டு. ஆனா அவவோ ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கீழே விழுந்து கிடக்குறா. அடலல்லு, நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு ஓட்டம்ல, இப்ப என்ன இப்படி சொல்லிப்புட்ட? அது ஏன் காதுல இடியாப்ப சிக்கலா தாறுமாறா கேட்டதுக்கு நான் என்ன செய்ய? சரி, இனி எல்லாருக்கும் இது ஒரு நல்ல படிப்பினை தான். சரி, இனியாவது அவதூறு இருந்து திரும்பி வாழ பாப்போம். எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியிலே பன்னல எலபடகம அல் அமீன் மத்திய கல்லூரி மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இஸ்லாமிய கீதம் பாடுவதற்கு வருகின்றார் செல்வி IMF இன்ஷா, தரம் 11 சேர்ந்தவர். வல்லோனின் தூதர் வான்மதியே யா ரசூலல்லாஹ், வலமான அரிசில் வாழ்ந்தவரே யா ரசூலல்லாஹ், எல்லோரும் போற்றும் கண்மணியே யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை தந்த நபிமணியே யா ரசூலல்லாஹ், அழகு மக்கா நகர்தனிலே அவதரித்தீரே, அன்னையாமினாவின் செல்வமாக திகழ்ந்து வந்தீரே, அழகு மக்கா நகர்தனிலே அவதரித்தீரே, அன்னையாமினாவின் செல்வமாக திகழ்ந்து வந்தீரே, எழில் மிகுந்த குறைஷி குலம் தனிச்சிறந்தீரே, இந்த உலகம் வாழ வந்துதித்த யா ரசூலல்லாஹ். தொடர்வது சிங்கள மொழி மூலமான பேச்சு. பேசுவதற்கு வருகின்றார் தரம் 11 சேர்ந்த MRF රස්නියා. පරිසරය අපේ ජීවිතය හා බැඳුණු වැදගත් දෙයක්. සතුන්, ගස්වැල්, පොළව හා මිනිසා අපේ පරිසරයට ඇතුළත් වෙනවා. නමුත් පරිසරයේ හානිය බලපෑම එල්ල වෙන්නේ මිනිසාටයි. විවිධ රෝගාබාධවලටද ඔහු මුහුණ පානවා. පොලිතීන් හා ප්ලාස්ටික් වර්ග නිසාත් විශාල හානියක් සිදු වෙනවා. බලන්න, මහමග දෙපස කොපමණ පොලිතීන් විසිරී තිබෙනවාද? පරිසරයේ සුන්දර ස්ථානය විනාශ වන්නේ අපේම වරදින්. පරිසරය රැක ගැනීමට පරිසර අමාත්‍යාංශයෙන් පමණක් බලාපොරොත්තු වෙන්න එපා. ඊට ඔබ අප හැමෝගෙම සහාය ලැබිය යුතුයි. එසේ නොවුනොත් අපට ඉන්න හිටින්න පරිසරයක් අනාගතයේදී නැති වේවි. අනවශ්‍ය පොලිතීන් පුරුස්සා දැමීමෙන් පවා වායුගෝලයේ දූෂණය වන බැවින් හැකිතාක් පොලිතීන් භාවිතයෙන් දුර වෙමු. වසංගත රෝගකාරයන් බිහිවෙන ආකාරයට අනවශ්‍ය දේ ඉවත දැමීමෙන් වැළකෙමු. පෙළ සිටුවා ගස් වෙවීමෙන් සෝදා පළුව වලකා පස සංරක්ෂණය කරමු. හැකිතාක් පරිසරයට ආදරය කරමින් එය ආරක්ෂා කර ගැනීමට
උර දෙමින් අනාගත මිනිස් පරපුර සුතිත මුදිත කිරීම ඔබේත් මගේත් පරම යුතුයකම බව අපි අපේ සිතට ගනිමු. ඒ සඳහා සියලු ශ්‍රී ලාංකික පුරවැසියන්ගේ සහය ලැබෙනු ඇතැයි කියා සුබවාදී ප්‍රාර්ථනාව අප සිත් තුළ ඇති කර ගනිමු මෙන් කියා මාගේ කතාව අවසන් කරමි. இனி ஊடுருவல் வழங்குவதற்கு வருகின்றார்கள். தரம் 13 சேர்ந்த SDM சஹரான், தரம் 1 சேர்ந்த MMF பிஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐதுருஸ் நானா. வாலைக்கும் அஸ்ஸலாம் பரபர பேபி. என்ன இந்த பக்கம்? எனக்கு சரியான முசுப்புவா. உங்களை கொஞ்சம் பார்த்துட்டு பேசிட்டு போகணும்னு வந்தேன். சரி சரி இருங்களே. அது சரி, என்ன உடமுகம் ஒரு மாதிரி இருக்குது? இல்ல, சில டைமுக்கு நினைவார இந்த அட்வான்ஸ் லெவலும் செய்து எங்களுக்கு கேம்பஸும் கிடைக்காது. அடுத்தது நாங்க என்னதான் செய்யவோ தெரியா. எங்கட சமூகமும் கல்விலையும் ஒழுக்கத்திலையும் பிடி பசரி வசியர் போட்டுக்கொண்டு எல்லாம் பின்னிக்கன் பெய்து கொண்டிருக்கி. இத பத்தி என்ன ஐந்துருஸ்னா நினைக்கிறீங்க? நான் செல்ல போனா நிறையவே இருக்குதுவா. சரி செல்லுங்க பாப்போம். முந்தியண்டா எங்கட முஸ்லிம் சமூகம் அவங்களோட கல்வியிலே முழுக்கத்திலும் எல்லாமே முன்னுக்கு தான். ஆனா இப்ப பார்த்தா எங்க நிப்பல மறுபக்கம் தானே. இன்றைக்கு இந்த ஸ்ரீலங்கால 15க்கு மேல பல்கலைக்கழகங்கள், அது தந்த யூனிவர்சிட்டிகள், அதுக்குள்ள எங்கட முஸ்லிம்கள் 2.8 வீதி மேலேயா உள்ளுக்கு போறாங்க. ஆனா 17 வீதமானவங்க கம்மியா நியத்துக்களியா வைத்துக் கொண்டிருக்காங்க. இதுல எங்கட சமூகம் எங்க இருக்கேன்னு விளங்குது இல்லையா? அது சரி, 3ஆம் நிலை கல்வியிலையும் எங்கட சமூகம் பின்னுக்கு தானே இருக்காங்க. 7 லெவலுக்கு போறது பல்கலைக்கழகம் கிடைச்சாட்டி மகன் பாப்பாட பிசினஸையோ மகள் உம்மாட பிசினஸையோ தான் செய்யறாங்க. 13 வருஷம் செலவழிச்சு படிச்சுட்டு எத்தனையோ துறைகள் இருந்து தெரிவு செய்யாம வீணடிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கட சமூகம் எல்லாத்திலையும் பின்னுக்கு தானே பெய்து கொண்டு இருக்குது. இதுல இருந்து மீளனம் அடிச்சா எங்கட சமூகம் ஒத்துமையா இருக்கணும்வா. ஐயோ நானா, இது நடக்கிற காரியம்? ஐயோ ஏன் நடக்காம? நான் மட்டும்தான் எல்லாம், என்ன விட்டா வேற ஆளே இல்ல. அந்த அகம்பாத்து தூக்கி வீசிட்டு நான் மாதிரி குடும்பத்தோட சமூகத்தோட உண்டா இருந்தா இன்றைக்கு எல்லாமே நல்லா நடக்குமே. ஏன்னா நீங்க சொல்லுறீங்க. அதண்டா உண்மைதான். ஒத்தொத்தரும் எங்கட சமூகத்தோட ஒத்துமையா இருந்தா எல்லாமே நடக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு எங்கட டீச்சர்ஸ் மாருக்குள்ளேயும் ஒத்துமை இல்லைன்னா டீச்சர்ஸ் மார மதிக்கியோம் இல்ல, டீச்சர்ஸ் மார புள்ளக்கள் மதிக்கியோம் இல்ல. குருவை எங்களாலும் மதிச்சாங்களா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த விதமான மரியாதையுமே கொடுக்கல. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? தனக்கு தானே தோண்டிக் கொள்ளிய குழி. அது சரி, மாணவர்கள் ஆசிரியர்கள் பழத்தை கொண்டு வா மரவேற கொண்டு வா என்று எப்ப பார்த்தாலும் நச்சரித்து கொண்டிருக்காங்க. நேத்து கூட எங்கட தம்பி வாப்பா கிட்ட மரவேர் கேட்டு ஏச்சி வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கும் போனான். இந்த டீச்சர்ஸ் மாருக்கு வேற வேலையோ இல்லையா? கேட்டா இன்னைக்கு மாணவர் மாய கல்வியாம் அப்படியாம் இப்படியாம் என்று சொல்லியாங்கோ. இது என்ன புதினமான மாய கல்வியோ தெரியா? இதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா ஐதருஸ்னானா? ஐயோ மக்கு நீ விளங்கி கொண்டது அவ்வளவுதான். இந்த மாணவர் மாய கல்வி மயமெண்டா இந்த மாணவர்களை குருவாச்சாரி தனியாச்சாரி செய்யப்பட வைக்க இந்த டீச்சர்ஸ் மாதிரி வழிகாட்டியா இருக்கிறது. இதையெல்லாம் இந்த டீச்சர்ஸ் மாதிரி படிச்சு முந்தியெல்லாம் இந்த டீச்சர்ஸ் மாதிரி படிச்சு குடிக்கத்தான் புள்ளால் கேட்டுக்கொண்டு அதை எழுதி படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணியாங்க. ஆனா அவன் 11 வருஷமா புழுந்து படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணினாலும் அவனுக்கு எந்த விதமான செய்முறை பயிற்சிகளுமே அவனுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையா? ஏத்தி சுரக்க கரைக்குதவாது என்பது போல தானே. ஓ, இன்றைக்கு அப்படியெல்லாம் ஒவ்வொரு புள்ளகத்தையும் ஒவ்வொரு திறமையில் இருக்கித்தானே. அது எல்லாத்தையும் வெளிக்கு கொண்டு வரத்துக்கு தான் அந்த செயற்பாட்டு கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் சுயமாச்சாரி குழுவாச்சாரி ஆசிரியர் வழிகாட்டலோட செஞ்சு பார்த்தா தான் அதை பத்தி பூரண அறிவு எடுத்துக்கொள்வதற்கு லேசா இருக்கும். இன்னேண்டா பின்னுக்கு மத்தவங்கட வால் புடிச்சு தெரியாம தாங்களே சுயமா செஞ்சு கொள்ளலாம் தானே. நான் இப்ப அவ்வளவு நேரம் ஒசக்க பார்த்து பணிய புனிஞ்சு கொண்டு சென்னதெல்லாம் சிரிச்சவல்ல, சிந்திச்சு பார்க்க. இன்றைய தனி நிகழ்ச்சிகளுக்குள்ளே சிறந்த நிகழ்ச்சி எது என்பதை தெரிவு செய்வதற்கான வேளை வந்திருக்கிறது. அதனை தெரிவிப்பதற்காக நடுவர் குழுவைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் MIM ஜுனைத் அவர்களை அழைக்கின்றோம். மாணவர்களது நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்திருந்தன. இன்று நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக தெரிவு செய்திருப்பது 11ஆம் ஆண்டு மாணவி இன்ஷா என்ற மாணவியினால் இங்கு பாடப்பட்ட இஸ்லாமிய நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நிறைவு பெறுவது எங்கள் பாடசாலை. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த பாடசாலை பன்னல எலபடகம அல் அமீன் மத்திய கல்லூரி நவோதய பாடசாலை. அடுத்த வெள்ளியன்றும் எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி விடைபெறுகின்றோம்.
நேயர்கள் இதுவரை எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இல்யாஸ்.